வணக்கம் மக்களே. ரொம்ப நன்மையான புரட்சத்துலாம் நிறைஞ்ச மரவள்ளி கிழங்க வச்சுட்டு ஒரு அருமையான அடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்க தோல்லாம் நம்ம நீக்கிட்டு பார்த்திங்கன்னா இது போல் துருவி நம்ம வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம துருவி வச்சுருந்த இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய். ரொம்ப டேஸ்ட்டுக்காக தான் ஒரு இனிப்பு இதில் சேர்க்க போகிறோம். குழந்தைகள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது. இந்த தேங்காவும் மரவள்ளி கிழங்கும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணீர் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அரைக்க முடியலன்னா லைட்டாக தண்ணீர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்க. ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கணும். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சி வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம அந்த இனிப்போட சுவை தெரிஞ்சதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு தோசைக்கல் தவா எடுத்தாச்சு. தவா நல்லா சூடானதும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மரவள்ளி கிழங்கு மாவு எடுத்து சின்ன சின்ன தோசை போல் நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள். இது போல் சின்னதாக நம்ம செய்யலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அங்கே வெந்துடுச்சு. அதை அப்படியே நம்ம திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மரவள்ளி கிழங்கு இனிப்பப்பம். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.